டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த கார் ஹரியானா பதிவெண் கொண்டது என்பதும் அதன் தற்போதைய உரிமையாளர் புல்வாமாவைச் சேர்ந்தவர் என்பதும் அம்பலமாகியுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் ஹரியானாவில் 350 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தின் சாகரான்பூரில் அடில் அகமது என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து AK-47 வகை துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் வசித்து வரும் மற்றொரு மருத்துவரான முஜாமில் ஷகில் என்பவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது 350 கிலோ வெடி மருந்துகள், டைமர்கள், துப்பாக்கி, பேட்டரிகள், வாக்கி டாக்கிகள், 12 சூட்கேஸ்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் டெல்லி செங்கோட்டை ரயில் நிலையம் அருகே குண்டுவெடிப்பு நடந்த ஹூண்டாய் i20 மாடல் கார் ஹரியானா மாநில பதிவெண் கொண்டது என்பதை விசாரணை அமைப்புகள் உறுதி செய்துள்ளன. HR26CE 7674 என்ற பதிவெண் கொண்ட அந்த காரின் முன்னாள் உரிமையாளர் ஹரியானாவைச் சேர்ந்த முகமது சல்மான் என்பது தெரியவர அவரை கைது செய்தனர். இதனிடையே சென்னை உட்பட நாட்டின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள பீகாரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் இந்தியாவில் உள்ள தங்கள் குடிமக்களுக்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் உள்ளிட்ட நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன.